மேலப்பாளையம் நாகர்கோவில் இரட்டை ரயில் பாதை திறப்பு. ஞானத்திரவி எம்பி மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பு. நெல்லை மேலப்பாளையம் இடையே இரட்டை ரயில் பாதைக்கான தண்டவாளம் இணைப்பு மற்றும் புதுப்பிப்பு பணிகள் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த பணிகள் காரணமாக 10 தினங்கள் நெல்லையை மையமாக கொண்டு பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. நெல்லை திருச்செந்தூர், நெல்லை செங்கோட்டை, நெல்லை நாகர்கோவில் மார்க்கத்தில் பாசஞ்சர் ரயில்களும் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் ரயில்கள் சீராக இயங்கி வருகின்றன. இந்நிலையில் நாடு முழுவதும் பிரதமர் மோடி பல்வேறு ரயில் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். பல்வேறு திட்டங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து உரையாற்றினார். திருவனந்தபுரம் கோட்டத்தில் நெல்லை அருகே உள்ள மேலப்பாளையம் ரயில் நிலையத்திலும் அதற்கான விழா நடைபெற்றது. இதில் மேலப்பாளையத்தில் புதுப்பிக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதை திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நெல்லை மக்களவை தொகுதி எம்பி ஞானத்திரவியும், நெல்லை மாநகராட்சி மேயர் PM சரவணன், துணை மேயர் KR ராஜு, மேலப்பாளையம் மண்டல தலைவர் கதிஜா இக்லாம் பாசிலா, மேலப்பாளையம் பகுதி திமுக துணை செயலாளர் ஆமினா ஷாதிக், மாநகராட்சி சுகாதார குழு சேர்மன் ரம்ஜான் அலி, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ரசூல் மைதீன், துணை செயலாளர் காஜா, கவுன்சிலர்கள் சபி அமீர் பாத்து, முஸ்லிம் லீக் முஹைதீன், அப்துல் காதர், மாநகர துணை செயலாளர் அப்துல் கயீம் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். விழாவில் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக வள்ளியூர் சரக்கு முனையம், நாகர்கோவில் மேலப்பாளையம் இரட்டை ரயில் பாதை ஆகியவற்றையும் நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார்.